Hi, hello, welcome back. நான் உங்க எம்டி நண்பா. இதே மாதிரி உங்க போட்டோ வச்சு டெம்ப்ளேட்ஸ் வச்சு கிளிப் கிராஃபிக்ஸ் வச்சு டிரான்ஸ்லேஷன் வச்சு PNG டெக்ஸ்ட் வச்சு எப்படி உங்க இதை வந்து உங்க போட்டோஸை எப்படி எடிட்டிங் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் நண்பா. இது மாதிரி எடிட்டிங் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் மெத்தட். வாங்க நான் டக்குன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி இதோட டெம்ப்ளேட்ஸ் கைன்மாஸ்டர் ப்ரோ லிங்க் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். எப்படி முன்ன மெத்தடில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வெப்சைட்குள்ளே எப்படி போய்ட்டு டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி போய் பார்த்துடணும் அப்படிங்கப்பா. கைன்மாஸ்டர் ப்ரோ வெர்ஷன் ஃபோன் மோட் APK எல்லாமே கொடுத்துருக்கேன். எது தேவையோ நீங்கள் போய்ட்டு கீழே டவுன்லோடிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கங்கன்பா. சரி, ஓகே நண்பா, வாங்க எப்படி எடிட்டிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே நண்பா, எப்போதும் போல் இந்த சென்டரில் இருக்க ப்ளஸ்ஸை ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு 9.16 இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிட்டு உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோ தேவையோ அத்தனை ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் போய்ட்டு எடிட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 1.5 ஒரு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இந்த இடத்த ஓகே கொடுத்துருங்க. இந்த பாருங்கள், இந்த இடத்த ஓகே கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு 10 ஃபோட்டோ கிட்ட நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி பண்ணால் அந்த ஃபில் ஸ்க்ரீன் வந்து கரெக்டாக ஆகிடும். ஏன்னா நம்ம ஜூம் பண்ணி வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம செட்டிங் மாற்றிக்கிட்டோம்னா அடுத்த இந்த இடத்துல கிளிப் கிராஃபிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிளிப் கிராஃபிக்ஸ் டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல போகும். இந்த இடத்துல போன உடனே கெட் மோர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போங்க. நெட்டை ஆன் பண்ணிக்கோங்க. நான் தர கைன்மாஸ்டர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் மாடர்ன் அண்ட் சிம்பிள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதுதான் மாடர்ன் அண்ட் சிம்பிள்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கா, இது பாருங்கள். இந்த கிளிப் கிராஃபிக்ஸில் மாடர்ன் சிம்பிள் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ண உடனே அந்த இடத்துல ஓவர் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இந்த இடத்துல டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டச் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். ஆன உடனே அதை என்ன பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் 1 இந்த கிளிப் கிராஃபிக்ஸில் ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கா உங்களுக்கு பிடிச்ச இடத்துல கொடுத்துட்டு வாங்க. 2 3 4 இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு ஃபோட்டோவுக்குமே டச் பண்ணி கொடுத்துட்டு வாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டச் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. கொடுத்த உடனே அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து இதில் கெட் மோர் போங்க. ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து கெட் மோர் போனீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா வைப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதான் ட்ரான்ஸ்லேஷன். இதில் வைப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் க்ளோ லைன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது பாருங்கள். அதை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல டவுன்லோடு உங்களுக்கு காட்டும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இந்த க்ளோ லைனை என்ன பண்ணுங்கள், 1 இந்த பாருங்கள், இந்த மாதிரி வரும். சில நேரம் இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணணும், ஃபோட்டோ டியூரேஷன் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதை லைட்டாக இப்படி இழுத்து விட்டுக்கலாம். இழுத்து விட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து கொடுத்துட்டே வாங்க. அடுத்து இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோ டச் பண்ணிட்டு விக்னெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த ஆப்ஷனை ஒவ்வொருத்துக்குமே எனேபிள் பண்ணிட்டு வாங்க. பண்ணிவிட்டு அடுத்து நான் ஒரு டெம்ப்ளேட் தரேன். லாயர் போய்ட்டு மீடியா போங்க. மீடியா போன உடனே நான் ஒரு டெம்ப்ளேட் தரேன். என்ன பண்ணுங்கள், எடுத்து இந்த மாதிரி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு பிளெண்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு ஸ்க்ரீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்துட்டிங்களா? அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி ஆனிவர்சரி அந்த மாதிரி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபோன்ஸ்லாம் நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி பண்ணிக்கோங்க. எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நான் சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃபோன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுக்கலாம்.
அதை அது எப்படி டிசைன் கொடுக்குறதுன்னு கேட்டிங்கன்னா ஆட் எஃபெக்ட் ஓகே கொடுத்துட்டோமா, அவுட்லைன் க்ளோ அப்படின்னு நிறையா இருக்குது இதில். இந்த பாருங்க க்ளோ சைஸ் எல்லாமே இருக்குது இதில். அவுட்லைன் பிளாக் நம்ம என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஷேடாகவும் கொடுத்துக்கலாம். இதில் நல்லா ஸ்டைலாக இருக்கிறதுக்காக ஷேடாகவும் கொடுத்துக்கலாம். இது நம்ம எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் நண்பா. அடுத்து ஒரு கலர் கொடுக்கலாம். லேயர் போய்ட்டு மீடியா போங்க, இதில் பேக்ரவுண்ட் போய்ட்டு ஒரு கலர் ஒன்று ஆட் பண்ணிட்டு இதில் ப்ளூ கலர், நான் ப்ளூ கலர் தான் கொடுக்குறேன், நீங்கள் எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இதில் போய்ட்டு இந்த இடத்துல க்ராப்பிங் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபுல் லென்த் இழுத்து விட்டு இங்கே பாருங்கள் இந்த ரேஞ்சுக்கு இப்படி முக்கோண மாதிரி வச்சுட்டு கொடுத்து இந்த லைனில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பிளெண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கொடுத்துங்க. மறுபடியும் 3 டாட்ஸ் போய்ட்டு டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் மேலே போய்ட்டு இந்த இடத்துல ஒன்று கொடுத்துட்டு அதில் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எந்த கலர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தது அப்படியே வந்திருக்கு பாருங்கள். இது ஸ்பீடாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த லென்த்துக்கு தேவையோ அந்த லென்த்துக்கு வச்சுக்கலாம் நண்பா. ஓகே நண்பா, இப்போ எப்படி இதை எக்ஸ்போர்ட்டிங் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஷேர் பட்டன், ஒரு ஷேர் பட்டன் இருக்குது பாருங்கள். அதில் போய்ட்டு இதில் போய்ட்டு எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும், அதில் ஃபுல் ஹெச்டி கொடுத்துக்கோங்க. 20% சினிமா கொடுத்துக்கோங்க நண்பா. கொடுத்துட்டு இந்த இடத்துல எக்ஸ்போர்ட்டிங் சொல்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்க, அதை கொடுத்துக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சப்மிட் டெக்ஸ்ட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஓகே கொடுங்க. ஓகே நண்பா, பாய்.